எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இன்னைக்கு மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே. ட்ரம்ப் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் 2-3 நாள்ல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஈரானோட தொடங்கிரும். ஸோ நல்ல முடிவு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு. இதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாயத்து வந்து இப்போ பாகிஸ்தான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 22ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள்ள அது வரைக்குமே நம்ம இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள இன்னொரு கட்ட பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த போர்ல இன்னுமே பீஸுக்கான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இதனாலதான் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் குஷியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுல என்னென்னலாம் இப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரே பெரிய பிரச்சனை தான். ஓகே, ஆல்ரெடி சும்மா இல்லாம 2-3 நாளா இப்போ போப் வேற வம்புக்கு எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, அது எங்க போய் முடியும்னு தெரியல. பத்தாவதுக்கு சைனா வம்புக்கு எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஈரானுக்கு நீங்க தான் வெப்பன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க தான் அணு ஆயுதங்களை சப்ளை பண்றீங்க ரேஞ்சில் ஈரான் வந்து சைனா மேல வந்து மிகப்பெரிய அளவில் பல குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சைனா எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரம்ப் வந்து ஈரான் போர்ட்டுக்கு வெளியே, அந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்கு வெளியே யுஎஸ் நேவி வச்சு ஒரு தடுப்பணை மாதிரி ஒரு பிளாக்கெட் உருவாக்கி இருக்காரு இல்லையா, அதை தாண்டி சைனா ஷிப்புகள் வருது போகுது அப்படிங்கிற செய்திகள் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எல்லாம் வெளியிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சைனா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. ஏன்னா நீ ஈரான் சண்டை போட்டு போ, நான் ஈரான்ல என்ன வாங்குறதுல உனக்கு என்ன பஞ்சாயத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் சைனா இருக்கு. நீங்க மேற்கொண்டு அங்க போய் இது வாங்கினீங்க, என்ன ஆயில் வாங்கினீங்க, இல்ல மேற்கொண்டு நீங்க ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் 50% டேரிஃப் நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சைனாவும் அதுக்கு அப்படியெல்லாம் நாங்க யாருக்கும் எதுவும் கொடுக்கல, இதை சொல்லி நீங்க டேரிஃப் போட்டீங்கன்னா நாங்களும் பதிலுக்கு டேரிஃப் போடுவோம், அதோட கான்ஸ்டியூஷன் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மும்முனை தாக்குதலா, ஒரு பக்கம் ஈரான் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் போப்பு கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சைனா கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. வீட்லயும் ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக மொத்தத்துல வந்து எல்லா பக்கமுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபைட்டை ட்ரம்ப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட சூழ்நிலை. இதுல வந்து நம்ம அந்த போப்போட இஷ்யூ வந்து நம்ம கழிச்சு விட்டுலாம். அதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இப்போ எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, அதை தாண்டி அது ரிலிஜினல் இஷ்யூவும் கூட. ஸோ அதனால நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன, இன்னும் 2-3 நாள்ல அல்லது இந்த 22ஆம் தேதிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கு. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது. அது போக இந்த பக்கம் சைனா கூட மறுபடியும் 50% டேரிஃப்கான த்ரெட் கொடுத்துருக்காரு. சைனாவும் அந்த இடையில யூஎஸ் நேவி போட்ட பிளாக்கெட்டை வந்து ஒரு எரிச்சலா பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட்டா நெகட்டிவ் ஃபேக்டர் தான். பட் பேச்சுவார்த்தை நடக்கிற பட்சத்தில் இது தன்னால் இந்த யூஎஸோட பிளாக்கெட் விலகிரும். ஸோ அதனால இப்போதைக்கு அதை மெயின் இஷ்யூ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்வெஸ்டர்ஸ் யாரும் இப்போதை மெயினாக கன்சிடர் பண்ணல. ஏன்னா பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஹோப் இருக்கிறதுனால, அந்த ஹோப் எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து இந்த யுஎஸ் நேவியோட இந்த பிளாக்கெட் வந்து பெரிய இஷ்யூவா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பிரான்ஸும் யுஎஸும் சேர்ந்து அந்த சீ ரூட்டை நாங்கள் சேஃபா மாற்ற போறோம்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு நேவி அங்கே கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல சைனாவுடைய கப்பல்களை யுஎஸ் நேவி தடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, சைனா முக்கியமா ஆயில் வாங்குறது ஈரான் கிட்ட இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான், அதை தடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல சைனா எப்படியும் அதை தாண்டி கொண்டு வர முயற்சி பண்ணும். ஸோ இதனால கான்ஃபிளிக்ட் அதிகமாகும். ஸோ ஒன்ஸ் இந்த பேச்சுவார்த்தை நடக்காது, சமாதான பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்துல, அப்படிங்கிற அந்த ஹோப் இல்லாத பட்சத்துல இது மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸா மாறும். பட் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா இதெல்லாம் சரியாயிருப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் மார்க்கெட் இதை கையாளுது. ஸோ இப்போதைக்கு நம்ம பேச்சுவார்த்தை மட்டும் மைண்ட்ல வச்சு நம்ம பார்த்தோம்னா போதுமானது. இது எப்போ போல இதுதான் முக்கியமான நியூஸ். ஸோ இந்த ஹோப்ல வந்து க்ரூட் ஆயிலுமே ஓரளவுக்கு விலை ரொம்பலாம் கம்மியாகல, பட் $100 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரூபாயுமே ஒரு ஃபிளாட் மார்ஜின் பிரைசஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாம பார்ப்போம். இந்த 2-3 நாள்ல பேச்சுவார்த்தை நடக்காது, 22ஆம் தேதிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, இல்லை பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா அது மிகப்பெரிய நெகட்டிவா பார்க்கப்படும். அல்லது பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஆனா இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாள் சமாதான சீஸ்பயர் இருக்கு இல்லையா,
அதை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே போகிற நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டோடைய அசம்ஷனாக இருக்கும். ஸோ 3வது கட்ட பேச்சுவார்த்தை அல்லது சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அல்லது நல்லபடியாக ஒரு டீலை முடிச்சிட்டோம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே மார்க்கெட் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கும். சின்ன பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். வார் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா மட்டும்தான், இந்த பிளாக்கெட் பெருசாச்சு, வார் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் மிகப்பெரிய நெகட்டிவ் நோக்கி சந்திக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வார் நியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி நம்ம பொருளாதார ரீதியான இம்பாக்ட் மட்டும் இதில் நம்ம பேசிடுவோம். வேற எப்பவும் போல இன்னொரு பக்கம் இந்த யூஎனுடைய சீப் வந்து பார்த்து சீக்கிரம் முடிச்சு விடுங்க, உலகமே இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நிறைய நாட்டு தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலரா இந்த வார் சுற்றி வந்த நியூஸ் தான். இது போக இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே 2 விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். ஒன்று வந்து அஃபிஷியலாக நம்ம இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் 20லிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய முக்கியமான டீம் வந்து யூஎஸ்க்கு போய் அந்த ட்ரேட் நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது அதே ட்ரேட் நெகோசியேஷன் தான். இந்த வார்க்கெல்லாம் முன்னாடி இருந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த டாரிஃப் டீலை சைன் பண்ண போறோம்னு, அந்த டாரிஃப் டீலோட நெகோசியேஷன் தான் ஆல்மோஸ்ட் அது முடிக்கிற கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ 20லிருந்து 22 வரைக்கும் நம்மளுடைய டீம் அங்கே போய் அந்த நெகோசியேஷனை பண்ணுவாங்க. நெகோசியேஷன் முடிச்சதுக்கப்புறம் மே மாதம் அங்கிருந்து ஒரு டீம் வருது. ஸோ மேபி மே மாசத்துலக்குள்ள ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா முழு டீலா இல்லாட்டியுமே ஏதோ சின்ன சின்ன டீல்கள், முக்கியமா இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வீசால சில மாறுதல்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மேலான டாரிஃபு, கெமிக்கல்ஸ் மேலான டாரிஃபு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின சின்ன சின்ன அக்ரிமெண்ட்டுகள் சைன் ஆயிரும் எப்படி இந்த மே மாதத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. இப்போ இந்தியாவுமே இதில் பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கு, ரொம்ப நாள் அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கு. இடையில வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ட்ரீப் யூஎஸ்ல வந்ததுனால அப்புறம் வார் சினாரியோனால ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு. மறுபடியும் இப்போ தீவிரமா போன வாரத்திலிருந்து கன்டினியூ ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஏப்ரல்ல நம்ம மறுபடியும் 22ஆம் தேதிக்குள்ள அங்கே போகிறோம், 22ஆம் தேதி அங்கே போகிறோம், மறுபடியும் அவங்க மேலே வர்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் ஒரு மேலே நம்ம ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது போக இன்னைக்கு நம்மளுடைய WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்திருக்கு. அது ஒரு 3.88 நினைக்கிறேன். ஆமாம், 3.88 பக்கமாக WPI வந்திருக்கு. இது கொஞ்சம் மோசமான WPI தான். பட் ஓவராலாக ரொம்ப டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மேனுஃபேக்சரிங் குட் காஸ்ட்டும் பவர் அண்ட் ஃபியூலோடைய WPI மட்டும் தான் ஏறி இருக்கு. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃபியூல் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இது வந்து இந்த வார் முடிஞ்சதுன்னா இந்த WPI வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ இந்த WPIயோடைய ஓவரால எல்லா செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது மெயினாக இது பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஃபியூயல் அண்ட் பவர் தான். ஸோ அதனால தான் WPI மிகப்பெரிய அதிகமாக இருக்கு. அது மார்க்கெட் இப்போதைக்கு பெருசாக கன்சிடர் பண்ணாது. ஏன்னா இது வந்து வாரால் நடந்த இம்பாக்ட், வார் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து இதைய மருந்து போட்டுக்குவாங்க. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ இது போக இந்தியாவுடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பேசினோம்னா மிகப்பெரிய நியூஸாக நம்ம பார்க்கப்படுறது இந்த ட்ரேட் டெஃபிஷியட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இந்தியாவுடைய ட்ரேட் டெஃபிஷியட் வந்து கிட்டத்தட்ட இப்போ 119 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு, எக்ஸ்போர்ட் கம்மியாயிருச்சு. ஆப்வியஸ்லி இம்போர்ட் அதிகமானதுக்கு காரணம் நம்ம க்ரூட் ஆயில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயில் சார்ந்த பொருட்கள் அதோடைய விலைகள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் கம்மியானதுக்கான காரணம் யூரோப்பு, அங்கெல்லாம் வந்து லைட்டாக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பட் எனிவே யூரோப்பில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கே க்ரூட் இன்க்ரீஸ் ஆச்சு, எதாக இருந்தாலும் பாதிப்பு இப்போ நம்மளுக்கு தான். இந்தியாவோட ட்ரேட் டெஃபிஷியட் வந்து பெரிய அளவில் வைடனாக இருக்கு. 119 பில்லியன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ட்ரேட் டெஃபிஷியட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் வார் முடிச்சதுக்கு அப்புறம் இது கம்மியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனிவே இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸஸ் வந்தாலும் அதை இதையும் போட்டு குழப்பிக்காம எப்பவும் போல லெவல்ஸ்ல மார்க்கெட்டை மூவ் பண்ணிடுங்க. அது போக இந்த தடவை ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. நாளைக்கும் நிறைய ரிசல்ட்ஸ் வருது. அதில் முக்கியமாக விப்ரோவோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பாருங்க, விப்ரோட ரிசல்ட்ஸ் முக்கியமான ரிசல்ட்ஸ் நாளைக்கு. அது போக HDFC குரூப்ல நிறைய ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்கு. அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ கொஞ்சம் மெயினான ஃபோக்கஸில் வைப்போம் நம்ம. சரி, எப்பவும் போல லெவல்ஸ் நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளின் தான் சொல்கிறேன், கேட்குறீங்களான்னு தெரியல. டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்போடைய ஹோப்பில் மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக கொண்டு வந்து 282 அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட்
24,332, 24,282. இதுமே ரெண்டுமே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஒன்று பேர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட், இன்னொன்று புல் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட். கரெக்டாக அதுக்கு நடுவில் தான் ஓப்பன் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் 24,288 சாரி 24,282 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட்டை போக விடாம பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு கீழேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பெருசாக வேறு எதுவும் நடக்கல. கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனது கரெக்டாக பொசிஷனல் லெவல்ஸ் 24,282, 24,332 அந்த ஏரியாவிலே கேப் அப் ஆனதுனால அதுக்கு மேலே அவங்களால போக முடியாமல் அங்கேயே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். மார்க்கெட்டோடைய க்ளோஸ் வந்து ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இந்த ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,232 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே இமீடியட்டாக மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது 24,282, 24,332. அதுக்கு மேலே பொசிஷன் நடுவில் 24,588. அதுக்கு மேலே மறுபடியும் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,758. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 362, 432, 458. முன்னாடி 24 சேர்த்திக்கங்க. அதே மாதிரி கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து 24,362, 162 வந்து பிரைமரி சப்போர்ட். 24,162 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு அடுத்த ஹடில் வந்து 24,062 அடுத்த ஹடில் இருக்கு. அதுக்கப்புறம் மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23,818, 23,772 அண்டு 23,562 ஹடிலா இருக்கும். இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 132, 24,028, அதே மாதிரி 23,958. இதெல்லாம் வந்து மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு நம்ம பேசிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் ஓகே, பட் அட்டாக் பொசிஷன்ஸை பிஎஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா 2 நாள் ட்ரம்ப் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள ஒரு மனசு மாறாது அப்படின்னு நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே 2 பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணல, பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் 2 பேருமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டீப்பாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா 200, 250 வரைக்குமே ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்குது பியர் சைடில். 200, 250 அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. அது வரைக்குமே ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்குது. ஏன்னா அது கீழே தான் 3 ஓல சிங்கிள் டிஜிட்டுக்கு போகுது நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த 200, 250 ரேஞ்சுகளில் இவங்களுமே ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு அட்டாக் பொசிஷன்ஸ் இவங்க கவர் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணலைனாலும் கவர் பண்ணல, இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஸ்டேட்டஸு. இதுவரை இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான். ஓகே, நாளைக்கு ட்ரம்ப் மாறுனா ட்ரேடர்ஸோட மனநிலையும் மாறும். அதனால் மறுபடியும் நாளைக்கு காலையில் ஒரு தடவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் இங்கே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பன் ஆன உடனே சிங்கோட அப்பர் 56,772 மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி லோயர் 56,212 கொண்டு வந்தாங்க. 212 கொண்டு வந்தோடனே புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி 2 நடுவில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸு. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 56,380 இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 56,432, பிரைமரி சப்போர்ட் 56,362. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 56,772, 57,132, 57,752, 58,238, 58,762. அதே மாதிரி கீழே பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 56,212, 55,882, 55,332, 54,758, 54,232. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்டஸில் தான் இருந்தது பேங்க் நிஃப்டிலையுமே. 2 பேர் டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸு. மற்றபடி பெரிய இம்பேக்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஓவராலாக மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது ஒரு ஹோப்பில் இருக்குது. பேச்சுவார்த்தை மறுபடியும் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா 2வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசும் பொழுதே சரி இவங்க சண்டை போடுறதுக்கு விரும்பலை, சமாதானமாக போகிறதுக்கு தான் 2 பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு ஏதாச்சும் பங்கம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கும் பங்கம் வரும். மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். டேக்ஸ் எவரிவன் கைஸ். ரொம்ப சேஃபாக டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். வேல்யூஷனை மூவ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துக்கோங்க நாளைக்கு. தேங்க்யூ.